வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. ஆளுநர் மீண்டும் பேசிய பேச்சு சர்ச்சையாக இருக்கிறது. தேர்தலுக்கு பின்பு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆளுநர் பேசியதும் சர்ச்சையாகவில்லை. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டம் அதனுடைய தரம் மிக மோசமாக இருக்கிறது. ஒப்பீட்டளவில் தேசிய பாடத்திட்டம் சிறப்பாக இருக்கிறதுன்னு ஆளுநர் நேற்றைய தினம் பேசிய பேச்சு. அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், வாங்க தமிழ்நாட்டில் எந்த லைப்ரரி வேணால் போகலாம், அங்கே போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்கள்ட்ட கேட்போம், அவங்க மாநில பாடத்திட்டத்தில் தான் படித்தவர்களாக இருப்பாங்க, உங்களுடைய சந்தேகங்களுக்கு அவர்கள் விடை சொல்வார்கள் அப்படின்னு அவர் ஆளுநரை ஆய்வுக்கு வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பை விடுக்கிறார். ஆளுநர் இப்படிலாம் ஏன் சொல்கிறார் தெரியுமா? புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவதற்கு அவர் பிஆர்ஓவாக செயல்படுகிறார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார். திரு ஹெச் ராஜா அவர்கள் இரண்டு கல்வி அமைச்சர்களுமே வாங்க எப்படி நிர்வகிப்பதுன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பில் இது தொடர்பாகவும் கருத்துக்களை தெரிவிக்கிறார். தேர்தலுக்கு பின்பு அமைதி காத்து வந்த ஆளுநர் இப்போது திடீரென பாய்வது ஏன்? இதன் பின்னால் அரசியல் இருக்கிறதா? விவாதிக்க இருக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. மதிமுக தரப்பிலிருந்து இலக்கிய அணி செயலாளர் திரு காரை செல்வராஜ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன், அவரையும் வரவேற்கிறேன். பாஜக தரப்பிலிருந்து மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவை செல்வராஜ் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறார். நான் முதல்ல சூர்யா அவர்கள்ட்ட, ஒரு மாநில பாடத்திட்டம் சரியாக இல்லை அப்படின்னு ஒரு ஆளுநரே சொல்றார். ஆளுநர் தான் இது என்னுடைய அரசுன்னு சொல்லிட்டு இந்த அரசு சம்பந்தமா படிப்பார். இந்த அரசு பற்றி, மாநிலத்துடைய பல்வேறு பிரச்சனைகள் பற்றி என்னைக்காவது ஆளுநர் பெருமையா பேசியிருக்கார்? முதல்ல ஆளுநருக்கு பேசுறதுக்காக நாங்கள் இல்லை. ஆளுநருக்கு அடுத்து அவருடைய கருத்தில் ஏதாச்சும் உடன்பாடு இருந்தால் நாங்கள் இதில் உடன்பாடு இருக்குல்ல இல்லைன்றப்போ நாங்கள் அப்போஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த இன்விடேஷனில் தமிழக லோகோ மிஸ் பண்ணதாகட்டும், இல்லை பல விஷயங்களே திருவள்ளுவர் எல்லாமே அண்ணாமலை அவர்கள் எதிர்த்திருக்கிறார். இப்போது இந்த விஷயத்தில் நாங்கள் உடன்படுறோம். ஏன் உடன்படுறோன்றதுக்கு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மாநில பாடத்திட்டம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை விட சிறந்ததாக இருக்குது. இதுதானே அவங்களுடைய ஆர்குமெண்ட். திமுக சொல்கிறது சிபிஎஸ்சியோட எங்களுது நல்லா இருக்குது அப்படின்றது அவங்களுடைய ஆர்குமெண்ட். ஒரே கேள்வி தான் எனக்கு 3 தினங்களாக இதே வாதங்களில் பல்வேறு தொலைக்காட்சிகளில் நான் கேட்குறேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பதில் வரல. திமுகவினுடைய இன்னைக்கு டாப் 1, 2 யார் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். திமுகவினுடைய டாப் 1, 2னா இன்னைக்கு யார் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். ஹைரார்கியில் 1 and 2 யாருங்க திமுகவில்? முதல்வர் மு.க. ஸ்டாலின் கரெக்டா? இரண்டாவது பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள். இவங்க இருமுண்ட குடும்பத்தினரும் நடத்தக்கூடிய பள்ளிகள் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் தான் இருக்கு. உடனே நீங்க சொல்லலாம் இது பர்சனல், இது பிசினஸ், எதையும் காலமா இல்ல. இதற்கான பதில், கல்வி அமைச்சருக்கான பதில் நாங்க யாருமே கொடுக்க வேண்டாம். திமுக இருக்கிற பட்டியலே கொடுத்துருவோம். என்னன்னு சொல்றேன்னா, முதல் 2 பவர்ஃபுல் பொசிஷன், அவர்கள் 2 குடும்பங்களும் பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள் சிபிஎஸ்சி. சரி, 2 விட்டுருங்க. அது போக 60 திமுக முன்னணி தலைவர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இவர்கள் நடத்தக்கூடிய அனைத்து பள்ளிகளுமே சிபிஎஸ்சி பாடத்திட்ட பள்ளிக்கூடங்களாக இருக்கிறது. நான் கேட்பது என்னவென்றால், மாநில பாடத்திட்டம், குறிப்பாக சமச்சீர் பாடத்திட்டம் 1 முதல் 10 வரை அவ்வளவு தரமாக இருக்கிறது என்றால், உங்களுடைய முதல்வர் குடும்பம், உங்களுடைய பொதுச் செயலாளர் குடும்பம், உங்களுடைய எம்பிக்கள் குடும்பம், உங்களுடைய எம்எல்ஏக்கள் குடும்பம் அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய சமச்சீர் பாடத்திட்டத்தை அல்லவா பள்ளிகளில் சொல்லித்தர வேண்டும். அவர்கள் ஏன் சிபிஎஸ்சி பள்ளிகளை அதற்கு பதில் சொல்லி தரல அப்படின்றதுக்காக இந்த பாடத்திட்டம் மோசம். தமிழ்நாட்டில் பெரும்பாலானவங்க படிப்பது மாநில பாடம். படிச்சது மாநில சமச்சீர், நான் படிச்சது மாநில பாடத்திட்டத்தில் பல இருந்தது. கரெக்ட். நான் படிச்சது மாநில பாடத்திட்டத்தில் தாங்க. யாரும் மாநில பாடத்திட்டத்தில் படிச்சு மோசமா போயிடல. கவர்னர் பேசினதை நான் திரும்பி படிச்சுட்டு வந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழக பாடத்திட்டம் மிக மோசம், இது எதுக்குமே லாய்க்கல, அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அவர் சொல்லலை. மாநில பாடத்திட்டத்தை விட சிபிஎஸ்சி பாடத்திட்டம் அப்கிரேடடாக இருக்கின்றது பல விஷயங்கள்ல, மாநில பாடத்திட்டம் பின்னோக்கி இருக்கின்றது அப்படின்ற கருத்து வச்சிருக்கார். அதற்கு லிவிங் டெஸ்டிமனியா நான் கிளியரா படிச்சேன். அவருடைய இங்கிலீஷ் ஃப்ரேஸ்ல இதை கம்பேர் பண்ணும்போது அது பெட்டர் அப்படின்ற வார்த்தை தான், அந்த மீனிங் தான் அவர் சொல்றாரு. அவர் ஒருவேளை மோசம்னு சொல்லியிருந்தாரு, அதை நான் எதிர்க்கிறேன். ஏன்னா நான் படிச்சது மாநில பாடத்திட்டம் தான். இங்க படிச்ச மாநில பாடத்திட்டத்தில் எவ்வளவோ பேர் நிறைய சாதிச்சிருக்காங்க. ஆனா அவர் இப்படி சொல்லிட்டாருன்றதுக்காக அதை கடந்து போய்விட முடியாது. அதில் பல உண்மைகள் இருக்குது. அது சிஏஜி ரிப்போர்ட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசாங்க பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது? 11,000 வகுப்பறைகள்
வெளியில நடக்குது. அதாவது மரத்தடியில அந்த மாதிரி ஒரு பில்டிங்கே இல்லாம நடக்குது. 18,000 பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் கிடையாது. 18,000 வேகன்சி பற்றாக்குறை இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது மாநில பாடத்திட்டத்தை பத்தி நம்ம விவாதிக்க வேண்டும். இல்ல, பள்ளிக்கூடங்கள் சேதமடைந்திருக்கிறது, கட்டுறாங்க, அதை பல ஸ்கீம்ல பண்றாங்க. இன்னைக்கு மரத்தடி பள்ளியெல்லாம் அவ்வளவு சாதாரணமா நடத்திட முடியாது. இல்ல வகுப்பறைகள் சொல்றேன். பள்ளிக்கூடங்கள்ல இது சிஏஜி ரிப்போர்ட்ல, நான் அதுக்கு தான் இந்த சிஏஜி ரிப்போர்ட்டே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். 11,711 கிளாஸ் ரூம்ஸ் மரத்தடியில் தான் நடக்குது தமிழ்நாட்டில் இன்னமும். அது அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க சிஏஜி ரிப்போர்ட்ல. நான் கேட்குறது ஒரு கேள்விதாங்க. மாநில பாடத்திட்டம் சூப்பரா இருக்குன்னா உங்க திமுக தலைவர்கள் எல்லாருமே ஏன் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க? அதை மூடிட்டு சமச்சீர் கல்வி திட்டத்துக்கு வரதுக்கு தயாரா இருக்காங்களா? அவ்வளவுதான் ஒரே கேள்வி. செல்வராஜ் பதில் சொல்லுவாரு. மாநில பாடத்திட்டம் சிறப்பா இருக்குன்னா ஏன் சிபிஎஸ்இ பள்ளிகளை நடத்தணும்னு கேட்கிறாரு சார். அதாவது மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் தன்னுடைய பதவியை இன்னுமே ரெனிவலும் பண்ணலாம். அவர் அன்னக்காவடி மாதிரி இருக்காரு. அதனால எப்படியாவது அந்த கவர்னர் பதவி மாதிரி போடுவாங்களா இருக்கா? இவ்வளவு தவறான கருத்துக்களை ஒரு மாநில அரசு மீது அப்பட்டமா பொய் சொல்றாரு, அவர் திணிக்கிறாரு. அதனால அது இது மாதிரி பேசுறத வன்மையாக கண்டிக்கிறோம் முதல்ல திமுக சார்பில். அதாவது அதுக்கு தான் எங்கள் அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி சொன்னார், நீங்கள் வாங்க எந்த பள்ளிக்கு வேணால் கூட்டிகிட்டு போகிறாங்க, பாருங்கள் உங்களுக்கு என்ன பாடத்திட்டத்தில் இருக்குன்னு சொன்னார். அதே அவருடைய சொந்த மாநிலம் பீகார் மாநிலத்திலிருந்து ஒரு 250 கல்வித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் மே மாதத்தில் இங்கே ஒரு 15 நாள் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் போய் தமிழ்நாட்டில் கற்பிக்கிற முறை எப்படி, பாடம் நடத்துகிற முறை எப்படி, பள்ளிக்கூடம் எப்படி நடக்குது, நான் முதல்வர் திட்டம் எப்படி நடக்குது, புதுமை பெண் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளவு சிறப்பாக நடக்குதுன்னு நினச்சிட்டு அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனாங்க. அதை கவர்னருக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, தம்பி சூர்யா சொன்னார் 18,000 பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்றாரு. 11,000 ஆசிரியர் மரத்துக்கீழ் நடக்குதுன்னு. எந்த ஊர்லயும் மரத்துக்கீழே கிடையாது. அது அவரா கற்பனையோட கதை. எந்த மரத்துக்கீழ் நடக்கணும் ஒரு பள்ளிக்கூடத்து பேரை சொல்லுங்க, நான் பதில் சொல்ற தயாராகிறேன். எந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்லுங்க. ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு. அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுத்து டெம்பரவரியா அவங்க வேலை செய்யறதுக்கு எல்லா ஆசிரியர்களும் 7,000 பேருக்கு மேல் நியமிக்கப்பட்டிருக்குது. எங்கேயும் இல்லாம இல்லை. அதாவது சும்மா ஒரு போலியான உத்தரவாதம் கொடுக்கூடாது. நம்ம இன்னைக்கு கேட்கறது என்ன, ஆளுநர் தமிழ்நாட்டை பத்தி பேசுறார். தமிழ்நாட்டு கல்வித்துறையை பத்தி இந்தியாவிலேயே சிறப்பான கல்வித்துறை தமிழ்நாட்டு கல்வித்துறை தான். அது சும்மா சொல்லிடுறேன் ஒவ்வொரு விஷயத்தையும். அவருங்க மாதிரி நான் பொதுவாக பேச வரல. தமிழ்நாட்டில் 100 பொறியியல் கல்லூரியில் 14 பொறியியல் கல்லூரிகள் முதலிடத்தில் இன்னைக்கு இந்தியாவிலேயே இருக்கு. ஒன்றிய அரசு அனைத்து பிரிவுகள் சிறந்த 100 கல்லூரிகளில் தேர்வு செய்த பட்டியலில் நமக்கு பல்கலைக்கழகங்கள் 22, மருத்துவக் கல்லூரிகள் 7, மருத்துவ கல்லூரி 12, நிர்வாக கல்லூரி 11. இதெல்லாமே முதலிடம் பிடிச்சிருக்கு இந்தியாவிலேயே. அது மட்டும் இல்ல, சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா ஆளுநர் கேள்வி எழுப்புவதுன்றது மாநில பாடத்திட்டம்ன்றப்போ அது ஸ்கூல்ல தானே வருது. இப்போ நீங்க கல்லூரிகள் அப்படின்னு போறப்போ அட்டானமஸ் காலேஜஸ் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, சிலபஸ் வேரி ஆகுது. ஆனா ஆளுநர் ஃபோக்கஸ் கம்பேரிட்டிவ் சிபிஎஸ்இ அப்படின்னா இது டவுன்லோட் பண்றாரு. இல்ல அதாவது ஆளுநர் சொல்றாரு இல்லையா, சிபிஎஸ்இ விட பிரமாதமா நல்ல முறையில பாடம் நடக்குதுங்கிறத முன்னாள் பல்கலைக்கழகத்துடைய துணை வேந்தர்கள் ஒரு 2-3 பேர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. ஆளுநர் சொல்றது தவறு, அவர் சொல்ற கருத்து ஏத்துக்க முடியாது. அதாவது ஆய்வுகள் செய்யப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்ப பாடத்திலிருந்து உயர் கல்லூரி வரைக்கும் சிறப்பா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க சார். வட மாநிலங்கள் இருந்து படிச்சவங்க போறது தொழிலாளிகளை வேலைக்கு போறாங்க வெளிநாட்டுக்கு. தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்கள் அவங்க எல்லாருமே படிச்சுட்டு விஞ்ஞானிகளா, அறிஞர்களாக, ஆராய்ச்சி கண்டுபிடிப்பவர்களாக, ஒரு பெரிய மருத்துவ ஆளுநர்களாக, அது எவ்வளவு சிறப்பான தலைமை பொறுப்புல பிச்சை முத்து மாதிரி இருக்காங்க இல்லையா, பிச்சை மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க சார். அந்த மாதிரி எல்லாம் இந்தியாவுடைய பெருமையை காப்பாற்றுறதே தமிழ்நாட்டு மாணவர்கள். அதை முதல்ல ஆளுநருக்கு தெரியுமா? அவங்க மாநிலத்தில் போய் பார்க்க சொல்லுங்க. அதாவது இவங்க சொல்றாங்க இல்லையா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், டெல்லி, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல குட்டி ராஜ்யம் நடத்தணும்னு நினைச்சிட்டு இவங்க நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஆளுநர்கள் பிஜேபி தலைவர்கள் மாதிரி கவர்னருடைய கட்சி ஆபீஸ் மாதிரி கவர்னர் மாளிகை செயல்படுத்துறாங்க. எல்லா கட்சிக்கு பதவிக்கு வந்தவங்க பூரா அங்கதான் ஆசீர்வாதம் வாங்க போறாங்க. அப்ப இது எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. இவருடைய நிலைமை என்னன்னு யோசனை பண்ணி பாருங்க. 11ஆம் கிளாஸ் வரைக்கும் சார் படிக்கிற குழந்தைகளுக்கு பாடநூல் தர்றோம்,
புத்தக பை தர்றோம், காலணி தர்றோம், கால் ஏந்தி தர்றோம், காலுறைகள் தர்றோம், புவியியல் வரைபடம் தர்றோம், கிரையான் தர்றோம், அதுக்கப்புறம் கம்பளி சட்டை கொடுக்குறோம். ஊட்டிகளை படிக்கிற குழந்தைகளுக்கு கணித உபகரணங்கள், வண்ண பென்சில்கள், அதாவது மலை ஆடுகள், மழை வந்தா நனையாம இருக்கிறதுக்கு உரை காலணிகள், நோட்டு புத்தகம், சீருடை, மிதிவண்டி, பேருந்து பயணத்தை, சிறப்பு ஊக்கத்தொகை. என்ன தெரியுமா, 10ஆவதுல இருந்து 11 வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து மாசமான 1500 ரூபாய் அவங்க பேர்ல வந்து டெபாசிட் செய்யறோம். அது மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய பட்டியலின குழந்தைகளை படிக்கிறாங்கன்னா 12ஆவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மாசம் 2000 ரூபாய் அவங்க பேர்ல டெபாசிட் பண்ற. படிச்சு முடிச்சு வெளியே போகும்போது அவங்களுக்கு அந்த பணம் கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, காலை சிற்றுண்டி தர்றோம், மத்தியான சத்துணவும் கொடுக்குறோம். இது இல்லாம ஈட்டுத்தொகை அந்த குழந்தைகளுக்கு 1லிருந்து 12 வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு ஏதாவது தாய் தகப்பனார் இல்லாத சூழ்நிலை இருந்தா 75,000 ரூபாய் அவங்க பேர்ல டெபாசிட். அரசுடைய திட்டங்களை சொல்றீங்க, மாணவர்களை இடைநில்லாமல் இருப்பதற்கு, ஸ்கூலுக்கு கொண்டு வருவதற்கு அன்றிலிருந்து காமராஜர் ஆட்சியிலிருந்து தொடர்ந்து எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அரசு இன்னும் சிறப்பாக கூட செய்யுது. ஓகே, ஆனா பாடத்திட்டம் ஏன் அவர் கேட்கிறாருல, பெரும்பாலும் தனியார் பள்ளினால சிபிஎஸ்இ அப்படின்னு ஒரு முத்திரை விழுந்துருது, பல நடத்தக்கூடிய பள்ளிகள் சிபிஎஸ்இயா இருக்கு, அது ஏன் அப்ப ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கே அப்படின்னு கேட்கிறார் சார். அந்த இல்ல ஒரே நிமிஷம், அந்த சிபிஎஸ் பள்ளிக்கூடங்களுக்கு போங்க, கழிப்பறை கிடையாது குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு தனியா கழிப்பறை கிடையாது. ஆசிரியர்களுக்கு அந்த அறிவே கம்மியா இருக்கிற ஆசிரியர் அங்க இருக்கிறாங்க, பணம் கொடுத்து வேலையில சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்பெல்லாம் சிபிஎஸ்இல. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. நீங்க போய் பாருங்க, எல்லா பள்ளிக்கூடம் கழிவறை வசதி, விளையாட்டு திடல் வசதி, ஆண் பெண் கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, உணவு வசதி. அந்த குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கிறத விட பள்ளிக்கூடத்துல தான் மகிழ்ச்சியா இருக்காங்க, படிக்கிறாங்க, திறமையான இருக்காங்க. மத்திய அரசு வந்து சொல்லுது இல்லையா, இந்த பிஎம் ஸ்ரீன்னு சொல்லி. பிஎம் ஸ்ரீல என்ன சார் இருக்கு சொல்லுங்க? இந்தி சொல்லி கொடுக்கணும்னு விரும்புறாங்க. இவங்க நினைக்கிறதெல்லாம் நினைக்கிறாங்க, கட்டடங்கள் கட்டி தர்றாங்க, ஆசிரியர்களுக்கு சம்பளத்துக்கு பணம் தர்றாங்க, எல்லாம் சேர்ந்து. யாரு சார் மொத்த இந்தியாவிலேயே சார் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கல்வி, கலாச்சாரம், அந்த படிப்பு எந்த மாநிலத்தில் இருக்கான்னு சொல்லுங்க சார். அதை நான் கேள்வியாவே கேட்டேன். என்னுடைய கேள்விக்கு பதிலே சொல்ல, ஏன் அவர்களுடைய தலைவர்கள் தனியார் பள்ளிகள் நடத்துகிறார்கள் சிபிஎஸ்இ? இரண்டாவது அல்லது மாநில கேட்ட கேள்வி எங்க, உங்க தலைவர்கள் ஏன் சிபிஎஸ்இ பள்ளிகள் நடத்துறாங்க? அவர் இவ்வளவு பட்டியலிடுறாரு, இவ்வளவு நல்லா இருந்தா தமிழக பாடத்திட்டம் தான் நடத்தணும். இரண்டாவது ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பிஜேபி சார்பா வைக்கிறேன். 38 அமைச்சர்கள் இருக்காங்க, அவர்களுடைய வாரிசுகள் எல்லாரும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கிறாங்களா, தமிழ்நாடு மெட்ரிக்ல படிக்கிறாங்களான்னு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு தயாரா? அப்படி கொடுத்தீங்கன்னா முக்கால்வாசி பசங்க சிபிஎஸ்இ பள்ளிகளில் தான் படிப்பாங்க. இதை மறுக்க முடியுமா? சார், பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒழுக்கம்னா என்னங்கிறதே தமிழ்நாட்டில் தான் சார் சொல்லி தர்றோம். நீங்க ராஜஸ்தான்ல, உத்தரப்பிரதேசத்துல, பீகாருக்கு போங்க, அங்க மாட்டுக்கறி சாப்பிடுறான்னு அடிக்கிறாங்க, மாட்டுக்கறி விற்கிறான்னு அடிக்கிறாங்க. இது என்ன சார் நியாயம்? நான் கேட்கிறேன், இவங்க எல்லாருமே மட்டன் சாப்பிடாம இருக்காங்களா, கோழிக்கறி திங்காம இருக்காங்களா, மட்டன் சாப்பிடாம இருக்காங்களா, மாட்டுக்கறி திங்காம இருக்காங்களா? பாரதிய ஜனதா சத்தியம் பண்ண சொல்லுங்க, நாங்க மட்டனே சாப்பிடுறது இல்ல, நாங்க கூறாங்க எல்லா விஞ்ஞான ரீதியா நாங்க எல்லாம் களிதான் சாப்பிடுறோம்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சார், ஒரு தராதரம் இல்லாம மக்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய கட்சி, அதாவது வட மாநிலத்தில் வந்து பட்டியலின மக்கள் ரோட் நடக்க முடியாது. பள்ளிகள் இவங்களுக்கு என்ன சார் கல்வி பத்தி தெரியும்? கல்வி அறிவு இருக்கா சார் இவங்களுக்கு? ஓகே நான் மற்ற மந்திரிகள்கிட்ட போனோம். திரு எம் குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார், வலதுசாரி ஆதரவாளர். அவர் நான் வர்றேன் திரும்ப. நான் திரு காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட, பல மாநிலங்களில் ஆளுநர் பணியாற்றியிருக்கிறார், பல மாநிலங்களை பார்த்துருக்கார், தேசிய அளவில் அவர் வேலை பார்த்துருக்கார். அப்போ ஒப்பீட்டு அளவில் அந்த ஸ்டாண்டர்டை பார்க்குறப்போ அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா, அவருக்கு ஒரு பார்வை இருக்காதா, அவருக்கு ஒரு கனவு இருக்காதா, சொல்லக்கூடாதா? இல்லை, அவர் ஒப்பீனியன் எங்கே சொல்லணும்? பொதுவெளியில் போய் பேசுறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது? பொதுவான செய்திகளே அந்த பள்ளி 100ஆண்டு விழா கண்ட ஒரு பள்ளியினுடைய விழாவுக்கு போகிறாரு. பொதுவெளியில் முதல்ல தமிழக அரசாங்கத்தின் மீதான குறையை, தமிழக அரசாங்கத்தினுடைய துறை சார்ந்த பிரச்சனைகளை பொதுவெளியில் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள்ட்ட போய் பேசுவாரா? ஆளுநருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அந்த துறை சார்ந்த செயலாளர்களை அழைத்து அந்த ஃபைலெல்லாம் வாங்கி பார்த்து, இப்படி மாநில கல்வியை வந்து இன்னும் முன்னேற்றணும், இந்த மாநில கல்வி மோசம் அப்படின்ற வெளியில் போய் சொல்லுவது என்பது ஒரு ஆளுநருக்கு அறிவு அழகல்ல. நான் வேற மாதிரி ஆளாக இருந்தால் வார்த்தைகளை வேற மாதிரி பயன்படுத்துவேன். ஆளுநருங்கிறதுனால அவருக்கான தகுதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன்.
தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இதை கொடுத்து மாநில அரசினுடைய கல்வி இந்த மாற்றங்கள் வேண்டும், திறன் மேம்பாடு வேண்டும், அறிவுத்திறன் கூட வேண்டும். நீங்க பாடத்திட்டங்களை மாற்றி இருக்கிறீங்க. 2004-05 மாத்தினீங்க. அதுக்கு பிறகு 2017-18 செங்கோட்டையன் ஆட்சி காலத்திலே செயலாளர் உதயச்சந்திரன் மாத்தினாரு. அதுக்கு பிறகு கலைஞர் ஆட்சி காலத்தில் 2006 மாற்றி இருக்கிறோம். இதில் குறைகள் இருக்கிறது, இதை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஒரு நேரடியாக அரசாங்கத்திடம் தெரிவிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற ஒரு ஆளுநர் பொதுவெளியில் போய் பள்ளிக்கூடத்தில் என்ன பேசினார், அதில் 4 செய்தியை சொல்லிடுறேன். சூர்யா தம்பி ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடம் இது இல்லை. இந்த விவாதத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. திசை திருப்புகிற வார்த்தையை விட்டுட்டு அவர் பேசின சப்ஜெக்ட், நீங்களும் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர், அந்த பாடத்திட்டத்தில் என்னெல்லாம் குறைகள் இருக்கிறது என்று பேச வேண்டிய இடத்தில் நீங்கள் ஆளுநருடைய கருத்தை ஆதரித்தால் அதை பேசி இருக்க வேண்டும். திமுக படிக்கலையா, நீ தமிழ் படிக்கலையா, நீ இதெல்லாம் என்ன கேள்வி? இந்த விவாதத்திற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? நாங்கள் ஆளுநரை எதிர்த்து தமிழகத்தினுடைய தரம் குறித்து பேசுவதற்கான இடத்தில் இருக்கிறோம், தரத்தோடு இருக்கிறோம். ஆளுநரை போல நாங்கள் தரம் குறைந்த இடத்தில் இருந்து நாங்கள் பேசவில்லை. பொலிட்டிக்கல் கேள்வியை விட்டுருங்க. பொலிட்டிக்கலா ஏன் ஸ்கூல்ல அதெல்லாம் அதை கேட்கல. ஆனா சிபிஎஸ்இ இன்னைக்கு மாநில பாடத்திட்டமா சிபிஎஸ்இன்றப்போ பெரும்பாலும் ஏன் அரசு அதிகாரிகள் அவங்களுடைய குழந்தை எங்க, அதாவது நீங்க அந்த கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கே போகாதீங்க. அந்த கேள்வி மாநில அரசாங்க பள்ளிகள் இருக்கு, மாநில பாடத்திட்டம் இருக்கு, அரசாங்கம் உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு, மெட்ரிகுலேஷன் இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு. அதே சிபிஎஸ்இ கொண்டு நிறுத்துறீங்க. அவர்கள் வசதிக்கேற்ப பொருளாதாரத்தில் முன்னேறி இருப்பவர்கள் சென்ட்ரல் சிபிஎஸ்இ குழந்தைகளை சேர்த்தா நல்லா இருக்கும் கனவுகளோடு சேர்க்கிறவங்க, அது கவனிச்சிருக்கீங்களா? 10ஆம் வகுப்புக்கு பிறகு மாநில பாடத்திட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடத்தில் சிபிஎஸ்இ குழந்தைகளை மாத்திருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பெர்சன்டேஜ் எடுக்கல, இந்த குழந்தை பாஸ் பண்றது கஷ்டம் நினைக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் 10ஆம் வகுப்பு முடிந்ததற்கு பிறகு 11, 12 மாநில பாடத்திட்டத்தில் படித்து மருத்துவரானவர்கள், பொறியாளர்கள் எத்தனை பேர்? இதுக்கு ஏதாவது புள்ளிவிவரம் இருக்கா அவங்க கிட்ட? பள்ளிக்கூடத்தில் போய் என்ன பேசுறார்? இதை மட்டும் பேசல, நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப புதிய கல்விக் கொள்கை குறித்து இந்த சிக்ரா அபியானா ஏதோ ஒரு அபியான், அதுக்கு திட்டத்துக்கு பணம் கொடுக்கலன்னு பேசுறோம். பிஎம் ஸ்ரீயில் கையெழுத்து போடுங்கிறாங்க. கையெழுத்து போடுவதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம். ஆனால் புதிய கல்விக் கொள்கையுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய தத்துவம். இந்த மாநிலம் இதுவரைக்கும் முன்னேறி இருப்பதற்கு காரணம் இருமொழி கொள்கை தான். அதை ஒரு காலம் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. பீகார் போல ஆளுநர் வாழ்ந்த, ஆளுநர் படிச்ச பீகார் மாதிரியோ, உத்தரப்பிரதேசம் மாதிரியோ, ராஜஸ்தான் மாதிரியோ, மத்திய பிரதேசம் மாதிரியோ நாங்கள் கல்வியில் தரம் தாழ்ந்து போவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதை ஆளுநர் விரும்புகிறார்கள் என்கிற கேள்வியை நாங்க ஏன் வைக்க மாட்டோம்? 4 விஷயத்தை பேசியிருக்காருங்க. 4 முரண். ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள்ட்ட பேசக்கூடிய செய்தி என்னங்க? நானா தான் என்ன பேசியிருப்பேன்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் பயில வேண்டும் இல்லையா? ரோபோட்டிக் பயில வேண்டும். இன்றைக்கு இருக்கிற உலக அரங்கிலே இன்றைக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கல்விகள் இது இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் கற்க வேண்டும். அதை கற்பதற்கான கல்லூரிகளை தேர்ந்தெடுங்கள், அதை கற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கள் என்று மட்டும்தான் பேசி இருக்க வேண்டும். அதை தவிர்த்து மாநில பாடத்திட்டம் என்று மோசம் என்று பேசுகிற இடத்தில் எப்படி பேசுவாங்க? இத பத்தின நாலேஜ் மாநில பாடத்திட்டம் அவருக்கே நாலேஜ் இல்லைங்க. நான் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் கேட்கிறேங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் கொடுத்து நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு 2 கேள்விக்கு ஆளுநர் பதில் சொல்லட்டுங்க. நான் அந்த இடத்துல தூக்க மாட்டிக்கிட்டு சாகுறேன். என்ன தெரியும் அவருக்கு? அவருக்கு எல்லா பாடத்திட்டமும் தெரியுமா? ஒண்ணு இல்ல, சிப் மேனுஃபேக்சரிங். என்னைக்கு இந்த செமிகண்டக்டர் பத்தி இந்த நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம்? 76,000 கோடி ரூபாய் போன 17வது மாநிலங்கள்ல இதுல பொருளாதாரத்தில் ஒதுக்குனாங்க. ஏன் ஒதுக்குனாரு பிரதமர்? ஏன் இந்த சிப் மேனுஃபேக்சரிங் பத்தி, செமிகண்டக்டர் பத்தி யாருக்கும் தெரியாதா? எப்ப தெரியும்? இப்ப தெரிஞ்சிச்சு. அதனுடைய அவசியம் தெரிந்தது. 76,000 கோடியை ஒதுக்குறோம். 16,000 கோடி முதலீட்டு மூலதனமா ஒரு கம்பெனிக்கு கொடுத்து ஒரு கம்பெனியை கொண்டு வரும். எப்ப வர்றோம்? அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? கல்வியில் மாற்றம் வேண்டும். கல்வியில் மாற்றம் என்பது நிலையற்றது. மாற்றம் என்பது தொடர்ந்து வர வேண்டும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆளுநர் எல்லா சப்ஜெக்ட் பேசிடுவாரா?
எல்லா சப்ஜெக்ட் அவருக்கு தெரிஞ்சிருமா? யார்கிட்ட போய் கேட்டாரு? எந்த மாணவர்கள்ட்ட கேட்டார்? யாரை வச்சு ஆய்வு பண்ணார்? அடிப்படை சிந்தனையற்ற செய்திகளை கொடுத்துட்டு அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து நீங்க எங்க வேணா ஆய்வுக்கு வாங்கன்னு சேலஞ்ச் கொடுக்குறீங்க. என்ன கேக்குறேன் திரு குமார், ஆய்வுக்கு வருவார் ஆளுநர், வாங்க எந்த லைப்ரரி வேணா போலாம், போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்போம், மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள்ட்ட கேட்போம், உங்க கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆளுநர் வர முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். அதாவது நான் இப்போ சகோதரர் காரை செல்வராஜா இருக்கட்டும், அதுக்கு முன்னே பேசின கோவை செல்வராஜா இருக்கட்டும், 2 பேருக்கும் கேட்குற கேள்வி என்னென்னா, மாணவர்களை பற்றி, நம்ம தமிழக மாணவர்களை பற்றி ரொம்ப திறமையானவர்கள், நல்லா படிக்கிறாங்க, இந்தியாவிலேயே அதிகப்படியான கல்வியில் கல்வி பொருளாதாரம் அனைத்திலும் தமிழகம் முன்னேற்றமாக இருக்கிறதுங்கிறது எனக்கும் கேட்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அப்படியெல்லாம் பேசிவிட்டு ஏன் இன்னும் இடஒதுக்கீட்டுக்கு ஏன் சண்டையிட்டு இருக்கிறோம், நீட்டை ஏன் எதிர்க்கிறோம், என்ன இந்தியையும் சனாதனத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்காக தேசிய கல்விக் கொள்கையை ஏன் வெறுக்கிறோம்? அதாவது நாலேஜ் வேற லாங்குவேஜ் வேற இல்ல நாலேஜ் வேற லாங்குவேஜ் வேறங்கிறத ஏன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறோம்? நாலேஜ் வேறு, லாங்குவேஜ் வேறு. லாங்குவேஜ் ஒருத்தனுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் அது அவ்வளவு அவங்களுக்கு பலமே தவிர இது, அதாவது அவங்களுக்கு வந்து மைனஸ் பாயிண்டே கிடையாது. ஒருத்தருக்கு 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்சதுனாக்கா அது அவங்களுக்கு அத்தனையும் பலம். ஒரு 50 பேர் கூட இருக்கிற மாதிரி பொழுது அப்படி இருக்கும்போது இருங்க ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு செகண்ட்ல முடிச்சிடுறேன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தமிழ் மொழி பெருமை வாய்ந்த மொழி, மூத்த மொழி, உலகில் முன்னோடியான மொழி, எல்லாத்தையும் எனக்கு அதில் தமிழ் உரத்தத்தோடு கலந்தது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நாம் நடத்துகிற ஸ்கூல்ஸ், திரும்ப சன்ஷைன் ஸ்கூலாக இருக்கட்டும், வேறு மற்ற ஸ்கூல்களாக இருக்கட்டும், எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறதுங்க. ஆனால் நீங்கள் மற்ற அந்த ஸ்கூலில் இப்போ நீங்கள் அரசு பள்ளிகளை கொடுக்குற சேலரி ஒன் தேர்ட் கூட தனியாரில் கிடையாது. இல்லை 1/3 சேலரி கூட தனியாரில் கிடையாது. ஆனாலும் எல்லாரும் தனியார் பள்ளிக்கு தான் போய் சேர்க்குறாங்க. காரணம் என்னென்னா, வசதியானவங்க நம்ம குழந்தைக்கு இந்தியோ மற்ற ஆங்கிலமோ எல்லாமே நல்லா கற்றுக்குவாங்க, அவங்களுக்கு அதுதான் எதிர்காலத்தில் நல்லதை நிர்ணயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ அரசாங்கத்தில் இன்றைக்கி வாத்தியார்களுக்கெல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம், 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஹெட் மாஸ்டர்ஸ்க்கெல்லாம். அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு சேர்க்குற நிலைமையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆக இப்படி எல்லாம் தான் இருக்கிறது கல்வி முறை. இந்த லட்சணம் உங்க குற்றச்சாட்டு என்ன? இல்ல உங்க குற்றச்சாட்டு என்ன? சிலபஸ் சரியில்லைன்றதா, சொல்லிக் கொடுக்கிற ஸ்டாஃப் சரியில்லைன்றதா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, தேசிய கல்விக் கொள்கையில் எல்லா அம்சமும் கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு அருமையான ஒரு கொள்கையை தயாரித்தது. அது வந்து நாடு முழுக்க வரணுங்கிறது. இந்தியாவுக்குள்ளே இன்னைக்கு 140 கோடி மக்களை கொண்ட நாடாக இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 நாடாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் கலாச்சாரம், பண்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம் இது எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய ஒரு மொழியை ஒரு பொதுவான இந்திய கட்டாயப்படுத்தலை. இந்தி தேவைன்னா சேர்த்துக்கிட்டா, ஏன்னா இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலும் பெரும்பாலான இது விவாதத்தை தாண்டி வேற எங்கேயோ கேளுங்க. இன்னைக்கு உலகத்துல, இன்னைக்கு இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் பேசக்கூடிய மொழி ஹிந்தி. அந்த ஹிந்தி மொழியை ஆர்டிகல் 351 அம்பேத்கரை பத்தி நம்ம வாய்ப்பு போல வானத்து உயர்வுக்கு உயர்த்தி பேசுகிறோம். ஆனால் அவர் எழுதி வைத்த அரசியல் சட்டம் ஆர்டிகல் 351 தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரே ஒரு கேள்வி, அவர் பதில் சொல்லுங்க. ஒரே நிமிஷம். நான் முடிச்ச பிறகு கேட்க சொல்லுங்க. நான் இதை முடிச்ச பிறகு அவர் கேட்க சொல்லுங்க. இந்தி மொழியை பரப்புவதற்கும் பல்வகையான பண்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய மொழியை அதன் வளர்ச்சியுற செய்வதற்கும் இந்துஸ்தானியிலிருந்தும் மற்றும் 8வது அட்டவணையில் உள்ள மற்ற இந்தி மொழிகளிலிருந்தும் அதன் மூல வடிவம், நடைமுறை மற்றும் விளக்கம் ஆகியவற்றை மாற்றாமல் அதனை செறிவும் செம்மையும் அடைய செய்வதற்கும் அதன் சொல்வளத்திற்காக சமஸ்கிருதத்திலிருந்தும் கூட பிற மற்ற மொழிகளில் இருந்தும் தேவை
ஏற்படுறப்ப கத்துக்கலாம்னு தான் சார் சொல்லுங்க. இல்லங்க அவர் பதில் சொல்லிடுறேன். தலைமையாக இருக்க வேண்டும். ஆர்டிகல் இது வந்து 351 திசை திருப்புற வேலை இது. 351 அம்பேத்கர் எழுதி வைத்திருக்கிறார். அண்ணா ஒரே ஒரு கேள்விண்ணே. சார் ஹிந்தி கட்டாயம்னு சொல்லிருக்காங்க. அண்ணா, குமார் சார், ஹிந்தி கட்டாயம் கடைசில அப்படி சொல்லிருக்காரா? குமார் ஒரு கேள்வி. அதனால குமார் தேசிய கல்வி கொள்கையை தயவு செய்து கல்வி ஏற்றுக்கொள்ளுங்கள். வெறும் மத்திய பட்டியல மட்டும் இருந்தா மத்திய அரசு செய்யலாம் சார். இப்போ கன்கரண்டா இருக்கப்போ இங்க கேட்கணும் சார். இங்க இருக்கக்கூடியது இருமொழி கொள்கை. திரும்ப ஹிந்தி 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 எத்தனை வருஷத்துக்கு சொல்ல போறீங்க சார்? இருமொழி கொள்கை அன்னைக்கு உள்ள சூழ்நிலை இருமொழி தேவை எத்தனையோ மாத்திருக்கோம். தேவைப்பட்டா மாத்த வேண்டியதானே. இப்போ என் பிள்ளை படிக்க சார் எனக்கு நான் இதை கத்துக்க கூடாதுன்னு சொல்றது யாருக்கு சார் உரிமை இருக்கிறது? என் பிள்ளை படிக்க கூடாதுன்னு சொல்றது யாருக்கு உரிமை இருக்கிறது? ஒரே ஒரு கேள்வி. கல்வியில் அடிப்படை கல்வியில் உயர்கல்வியில் தமிழகம் வளர்ந்ததை போன்று ஹிந்தி படிக்கிற வட இந்திய மாநிலங்கள் ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை குறித்து நீங்க இப்ப சொல்லணும். இந்தியை தாய்மொழியாக அந்த மறுக்கல. அவர்கள் மொழி அவர்கள் அதை படிக்கத்தான் வேண்டும். தமிழகத்தை தவிர வளர்ந்த வட இந்திய மாநிலங்கள் கல்வியில ஏதாவது ஒரு மாநிலத்தில் சொல்லுங்க சார். இதை பாருங்க, 8000 ரூபாய் சம்பளத்துக்கு பிஇ படிச்சுட்டு 8000 சம்பளத்துக்கு அலையிறத நீங்க பாக்கலையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒட்டுமொத்தமா பேசுங்க. தனி ஒரு மனிதனை பத்தி பேசுவது இல்ல. தமிழகம் கண்ட வளர்ச்சி கல்வியில் வட இந்திய மாநிலங்கள் பாஜக ஆளுகிற மாநிலங்கள் எந்த மாநிலம் உயர்ந்திருக்குதுன்னு சொல்லுங்க. இருங்க நீங்க அப்படி இல்ல பாருங்க. நம்ம மாநில மாணவர்களையும் நம்ம மாநிலத்தையும் பெருமையா பேசுறதுல பெருமையா பேசல. நீங்க நம்ம இருக்கிறத பெருமையா பேசல. தவறான வழிகாட்டுதல். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தமிழகத்தை போன்று கல்வியில் சிறந்த மாநிலம் பாஜக ஆளுகிற மாநிலங்கள் ஒரு மாநிலத்தை சொல்லுங்க. என்ன பேச சார்? கொஞ்சம் இருங்க சார், நான் முடிச்சிடுறேன். கொஞ்சம் இருங்க. அதாவது ஒரு நாட்டில் 142 கோடி மக்கள் உள்ள ஒரு நாட்டில் எல்லாரும் கருத்துக்களை மனதில் தோன்றதை படித்ததை படிப்பு அந்த மெடிக்கலாக இருக்கட்டும் அல்லது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் பெரும்பாலான மக்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் தேசிய கல்விக் கொள்கை. அதை ஏன் நீங்க வேண்டான்றீங்க? அதை வச்சு பிழைக்கிறீங்க. நாங்கள் ஏற்கனவே கல்வியில் சிறந்து விளங்குகிறோம். பாருங்க திருப்பிரியன், இத ஒரு நிமிஷம் தொடர்ந்து ஆளுநர் வந்து பேசிக் கொண்டிருந்தார். அது சர்ச்சையானது. சமீபத்தில் அவருடைய பேச்சுக்கள் இது மாதிரி சர்ச்சையாகலை. இப்போது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கார். இது வந்து இஷ்யூவா பார்க்கணும் இல்லை பாலிடிக்ஸாக பார்க்கணும்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு தொடர்ந்து சர்ச்சைகளில் ஈடுபட்டுருக்காரு. இப்போ கவர்னராக இருக்காரா இல்லையானே தெரியல. ஏன்னா பிரசிடென்ட்டோட ஆர்டர்ஸே வரல. அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்னு வரணும், வரவே இல்லை வரையும். ஈ ஷெல் பி அலவுட் டு கண்டினியூ அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்னு ஒரு ஆர்டர் வரணும். அவருக்கு போன மாதம் சம்பளமே போடக்கூடாது ஆக்சுவலாக. இல்லை, அது ஷுட் நாட் ட்ரா சேலரி லாஸ்ட் மந்த் சேலரி. இல்லை, புதிய ஒருவர் நியமிக்கலை. அப்போ இருக்கவரை மாத்திரனா அப்படி அசியூம் பண்ண முடியாது. பிரசிடென்ட் ஷுட் இஷ்யூ ஆர்டர். he is allowed to continue till further new person is posted அப்படின்னு வரணும். அது வராத போது சேலரியை ட்ராப் பண்ணக்கூடாது. ஸ்டாலின் அரசு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் ஸ்டாலின் சம்பளம் கொடுத்துருக்கூடாது இந்த வாட்டி. கவர்னர் கொடுத்துரு. ஆமாம், கொடுத்துருக்கூடாது. ஏன்னா அன்டில் ப்ராப்பர் ஆர்டர்ஸ் இல்லாத நீங்கள் ட்ராப் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்டாலின் அரசு இதை கேட்டோம்னா என்ன பண்ணுறாங்க, ஃபைனான்ஸ் செக்ரட்டரின்னு பார்க்கணும். ஆக்சுவலாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹிந்தியை வந்து திணிக்கிறது தான் இங்கே எதிர்க்கிறோமே தவிர வந்து ஹிந்தி படிக்கிறத யாரும் எதிர்க்கலை சார். திருப்பி தவறாகவே ஹிந்தியை திணிக்கிறது தான் எதிர்க்கிறோமே தவிர படிக்கிறத யாருமே எதிர்க்கலை. படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது இருக்குது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இங்கே தான் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இங்கே தான் ஜாஸ்தி இந்தியாவிலேயே. நீங்கள் 1930 குறியீடு வச்சு போயிட்டுருக்கீங்கல்ல, அதை நம்ம ஏற்கனவே அவையில் இதாகிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம இங்கே ஸ்கூல் படிச்சுட்டு பட்டதாரியாக 35 அது நம்ம எப்போயோ அச்சீவ் பண்ணிட்டோம். அதனால் இங்கே வந்து எஜுகேஷன் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கே நல்லா தான் இருக்குது. பாயிண்ட் என்னென்னா, கவர்னர் இப்போ ஏன் எந்த சூழலில் இதை கலப்புறாருன்னா, இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் விஷயம்லாம் வருது இல்லையா, சமக்கரா சிக்ஷாக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கல இல்லையா, இந்த கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும்போது இதை கலப்புறாரு. எந்த சூழலில் கலப்புறாரு பாருங்கள். அதில் தான் இந்த சிலபஸை சொல்கிறாரு. அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்குது. வேறு தமிழ்நாடு சிலபஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்ற. அதுக்கு தான் அன்பில் இவர் மகேஷ் வந்து பதில் சொல்கிறார் ஆக்சுவலாக. பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு போயிடுது. 17-18 சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக போயிடுது. உதயசந்திரனுக்கு போது பண்ணிட்டார். அது இன்றைக்கி ரொம்ப அழகாக பாலகுருசாமி சொல்லியிருக்கார், முன்னாள் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர்.
கவர்னர் சொன்னது வந்து டோட்டலி இது அது வந்து ஒரு துரதிருஷ்டம். அவர் சொன்னது டோட்டலி ஃபால்ஸுன்றார், அவர் டோட்டலி ராங் அப்படின்றாரு. கவர்னர் சொன்னது டோட்டலி ராங்குன்னு சொல்கிறார். ஏன்னா இது மாதிரி வந்து எஜுகேஷனை வந்து நம்ம சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்கனவே கொண்டு போயிட்டோம். தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து டீச்சர்ஸ் வந்து குவாலிஃபைடாக ஒரு ஸ்டாண்டர்டாக தரமான டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அதுவும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இங்கே இல்லைன்றது பாலகுருசாமியோடைய வாதமாக இருக்குது. அது உண்மையாக கூட இருக்கலாம், எஜுகேஷனிஸ்ட் அவர் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே சிலபஸை பொறுத்த மட்டும் சிபிஎஸ்சி சிலபஸும் தமிழ்நாடு சிலபஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டாவது, கவர்னர் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னார்னா ஏதாவது ஒரு டேட்டாவோட சொல்லணும். அந்த டேட்டா இல்லாத சொன்னார்னா சரியாக வராது. இப்போ எதுக்குமே கோர்ட்டில் போனால் கூட இடஒதுக்கீடு கூட டேட்டா கேட்குறாங்க. ஏதோ ஒரு டேட்டாவோட வாங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு சிலபஸில் படித்தவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் இவ்வளோ பேர் தான் போயிருக்காங்க, ஹிந்தியில் வேறு சிபிஎஸ்சியில் படித்தவங்க இவ்வளோ பேர் போயிருக்காங்க தமிழ்நாட்டில், அந்த மாதிரி ஒரு டேட்டாவோட நீங்கள் வந்தீங்கன்னா பரவாயில்ல. அந்த மாதிரி டேட்டா எதுவுமே இல்லாத நீங்கள் எடுத்தேன் கவித்தேன் நீங்கள் எடுத்தோன்னு சொல்கிறது என்னென்னா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸை நம்ம ஒத்துக்க மாட்டேன்றோம் இல்லை, தமிழ்நாடு ஒத்துக்க மாட்டேங்குது இல்லையா, அந்த கோபத்தில் அவர் சொல்கிறார். அந்த கோபத்தில் தான் அது டோட்டலி அவரோட என்ன என்னவாக இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்த அது வந்து புது கரிக்குலம், அது ஆக்சுவலாக பிஎம்சி வந்து புது பாடத்திட்டம், அதில் ஹிந்தி இருக்குது ஆக்சுவலாக. அதை ஏற்றிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய 67 அண்ணா வந்து கொண்டு வந்த இருமொழி கொள்கை அதை தமிழக அரசு முன்னாடி வந்து ஏற்றுக்கிறதுக்கான சமிக்கையை கொடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, அது இன்னைக்கு கூட தலைமைச் செயலாளர் வந்து மகேஷ் பொய்யாமொழி கிளியராக சொல்லியிருக்காரு, உங்களுடைய விஷயத்தை நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு பரிசீலனை பண்ணுறோம், அந்த கமிட்டி என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதானுக்கு லெட்டர் எழுதிட்டார். இவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதை ஒத்துனாங்கன்னா சமகர ஃபண்டை உடனே 543 கோடியை கொடுத்துருப்பாங்களே சார். ஒத்துக்கல. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கமிட்டியை போட்டு எக்ஸாமின் பண்ணுறோம் தான் அன்பில் மகேஷ் அவர் சொல்லியிருக்கார். ஸோ பாயிண்ட் என்னென்னா, இந்த சூழலில் இதை ஏன் எழுப்பியிருக்காருன்னா, கவர்னருடைய நோக்கம் புது கல்விக்குள்ளேயே அவர் எங்கே போனாலுமே அட்வொகேட் பண்ணிட்டு இருக்காரு, அதை ப்ராபகேட் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஒரு பகுதியாக இந்த பிஎம் ஸ்கூல் விஷயத்தை வந்து அவர் கையில் எடுத்து தமிழ்நாடுக்கு மட்டும் ஒத்துக்காதனால ஒட்டுமொத்த தமிழ்நாடோட சிலபஸே சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாரு அவர். ஸோ அது தப்புன்னு நம்ம ஊரில் இருக்கிற எஜுகேஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கவர்னர் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு தான் பேசியிருக்காரு ஆக்சுவலாக. அப்போ பின் வாங்குவாரா அப்படின்னு அவர் பின் வாங்கணும். அவர் பின் வாங்கலைன்னா அவர் பின் வாங்க வைக்கணும் ஆக்சுவலாக. திரு கோவை செல்வராஜ், ஆளுநர் தேர்தலுக்கு பின்பு பெரிய சர்ச்சைகளை கிளப்பல பேசலை. ஆனால் இப்போது இந்த தேநீர் விருந்து இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அரசும் ஆளுநரும் சமாதானமாயிட்டாங்கன்ற ஒரு பார்வை வந்தது. இப்போது ஆளுநருடைய பேச்சு அரசியல் ரீதியாக எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு மாநில அரசு வேறு, அரசியல் கட்சிங்கிறது வேறுங்கிற அடிப்படையில் அவர் நேரடியாக தொலைபேசியில் அழைத்ததன் விளைவாக ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, சரி ஒரு சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம். அது சம்பிரதாயப்படி ஜனநாயக முறைப்படி நடக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணன் பிரியன் சொன்னார் இல்லையா, அதுபோல் தான் அவர் வாங்குகிற சம்பளம், சாப்பிட்ற சாப்பாடு, இருக்கிற இடம் அத்தனையுமே தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம். அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக பேசுகிறாரு. இவங்க பிஜேபி தரப்பில் தம்பி சூர்யாவும் பேசுகிறாரு, ஆதரவாக குமார் அண்ணனும் பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், நீங்களும் தமிழர்கள், தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க, நீங்களும் பொது பாடத்தில் படிச்சங்கிறீங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய உரிமை போராடி பெற்று இருமொழி கொள்கையை ஏற்றுக்காம மும்மொழி கொள்கையை கொண்டு வர்ற அந்த வந்து பிஎம் ஸ்ரீங்கிற அந்த கல்வி திட்டம், தேசிய கல்வி திட்டத்தில் முதல் கோரிக்கையே மும்மொழி கொள்கை தான். அவங்க சொல்கிற கொள்கை யாரும் தமிழ்நாடு மட்டுமல்ல 6 மாநிலங்கள் ஏற்றுக்கல, அதனால் ஏற்றுக்க முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம என்ன சொல்கிறோம், 10+2+3 இதுதான் நம்முடைய பாடத்திட்டம். அதாவது 10ஆம் கிளாஸ் வரை +1 +2 3 ஆண்டு கால பட்டப்படிப்பு. ஆனால் இவங்க திட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா முழுவதுமே 5+3 5ஆம் கிளாஸ் வரை படிக்கணுமா, அப்புறம் ஒரு 3 வருஷம் 8ஆம் கிளாஸ் படிக்கணுமா, அப்புறம் +3+4. அது என்ன சார்? அது இவங்க சௌரியத்துக்கு இவங்க என்ன செய்யணும், கொண்டு வர்றவங்க முன்கூட்டியே எல்லா மாநில அரசுகளுக்கும் கல்வித்துறைக்கு என்ன கொண்டு வர போகிறவங்க கொடுத்து, எப்படி ஜிஎஸ்டிக்காக விவாதங்கள் நடத்துகிறாங்களோ அது மாதிரி கொடுத்து பேசி கல்வித்துறையில் கலந்து ஆலோசித்து எல்லா மாநிலமும் ஏற்றுக்கணும் மொழிய. இவங்க சௌரியத்துக்கு சர்வாதிகாரமாக, இது என்ன சர்வாதிகார நாடா? இவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? அதுக்காக தான் ஜூன் மாதம் நடந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கல்வித்துறை அதிகாரிகள் வந்து கலந்துட்டாங்க. அதனால் இந்த நிபந்தனைகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிஎம் ஸ்ரீ பள்ளியின் திட்டத்தில் செயல்படுத்துவதற்கு தமிழ்நாட்டில் அரசு கூறிய சில கருத்துக்களை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால நாம் அதை ஏற்றுக்கலாம். அதுதான். அதனால வந்து இப்போ இந்த பிரச்சனையில வந்து ஒண்ணுமே கிடையாது. எதிர்விளைவு தான் ஆளுநர் வெளிப்படுத்துறாருன்னு பாக்குறீங்களா? அதுதான் விளைவு, வேற என்ன இருக்கு? அதாவது இவர் வந்து மத்திய ஒன்றிய அரசுடைய ஏஜென்ட் தானே சார், இவர் ஒன்றும் கவர்னர் இல்லையே.
கவர்னர் நம்ம வாயில சொல்லிக்கிறோம். அவர் ஒன்றும் ஆளுநர் கிடையாது. அவர் ஏஜென்ட், பிஜேபி கட்சிக்கு அறிவிக்காத மாநில தலைவர் அவர். அதனாலதான் அவருங்க ராஜா பதவிக்கு வந்ததுமே அவருக்கு போய் சால்வை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு. கேப்போம் திரு சூர்யா சொல்லுங்களா, அவர் என்ன கவர்னர், என்ன கட்சி தலைவரா? இல்ல நம்ம நான் என்ன சொல்றேன், இது எல்லாத்தை விட இல்ல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அதை சொல்லித்தான் ஆகணும். அதாவது மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1913-14 வந்து 650 பட்டதாரிகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிச்சு வர்றாங்க. அவங்க அத்தனை பேர் பார்ப்பனர்கள். 452 பேர் பார்ப்பனர்கள் அவர்கள் மட்டும், 12 பேர் மட்டுமே பிற ஜாதியை சேர்ந்தவர்கள். இதுல வந்து இந்த நிலைமை மாறுவதற்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே நீதி கட்சியில பெரிய பிரச்சனையா போராட்டம் நடத்தி 90% அவங்க வந்தாங்க. ஆனா அப்ப தேர்வே கிடையாது அரசு படிக்க. யாரெல்லாம் அவங்க படிச்சுட்டு வர்றாங்க அத்தனை பேர் அரசாங்க பணியில மாநில ஒன்றிய அரசுல எல்லாம் சேர்த்து விட்டுருவாங்க. அதனால 1967 கலைஞர் அவர்கள் திமுக ஆட்சி வந்த பிறகு 69 என்ன கொண்டு வந்தாருன்னா, பெண்களுக்கு 30% கட்டாய அரசு பணியில் இட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு கொண்டு வந்தாரு, படிக்க வச்சாரு. அவர் வந்து அந்த கொண்டு வந்ததன் பிறகுதான் இவ்வளவு பேர் படிக்கிற காரணம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் மட்டும் படிக்கணும் இருந்ததை எல்லா மக்களும் படிக்கணும்னு கொண்டு வந்ததே கலைஞருடைய ஆட்சியில் தான். அதாவது 1967க்கு முன்னாடி இல்ல ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சாரா, 67க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த கலை அறிவியல் கல்லூரி 109 தான் மொத்தம். அதுல படிச்சவங்க 1,31,000 பேர். அதுக்கப்புறம் கலைஞர் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் 1969 76 வரை 68 புதிய கலை அறிவியல் கல்லூரியில் கொண்டு வந்தார். அது மட்டும் கிடையாது, 66க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த மருத்துவக் கல்லூரிகள் வந்து வெறும் 9. தற்போது தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் 37. தனியார் கல்லூரியோட சேர்த்து 74 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதனால இன்னைக்கு வந்து இது மட்டும் இல்ல, 1966ல 12 தான் வந்து இன்ஜினியரிங் கல்லூரி இருந்தது. அதுக்கப்புறம் 1967க்கு பின்னாடி 570 இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு. இல்ல சார், இது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி சார், தமிழ் மக்களுடைய உரிமை சார். ஏன் சார் அதை சொல்ல வேண்டாங்கிறீங்க? தமிழ் மக்களுக்கு விரோதமா குமார் சொல்றாரு, எதை வேணாலும் படிங்கிறாரு. இந்தி படிக்க முடியுமா? இந்தி வேண்டாம்னு போராட்டம் பண்ணி உயிரை கொடுத்து பாடுபட்டு இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல உத்தரவாதம் வாங்கினாங்க. இவருக்கு தெரியுமா அதை பத்தி? இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஏன் ரூபாய் நோட்ல வந்து 16 பிராந்திய மொழியில போட்டிருக்கிறோம், எல்லா மொழியும் போட்டிருக்கிறோம், எதுக்கு போட்டிருக்கிறோம்? அந்தந்த மாநில மக்களுடைய உரிமை சார் அது. நீங்க அந்த ரூபாய் நோட்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்தி மட்டும் போடுவோம்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா சார்? நடைமுறைக்கு வருமா சார்? என்ன சார் நியாயம்? தமிழ் மேல, தமிழ் மக்கள் மேல, தமிழ்நாட்டு மேல ஒரு விசுவாசம் இல்லாம இவங்க எல்லாம் செயல்படுறாங்களே, இவங்களுக்கு அரசியல் செயல்படாது. மக்கள் உரிமையை காப்பாத்துங்க சார். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு சுமூக உறவு இருப்பதாக கடந்த வாரம்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். ராஜ்நாத் சிங் வந்தாரு, அப்புறம் வந்து இல்ல முருகன் மாடல்லாம் நடத்துறப்போ வேற எல்லாம் என்ன தப்பா ஆளுநர் இந்த உறவை உடைக்கிறாரா? இல்ல அவர் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டாரு? அது அவர் சொன்ன கருத்து உண்மையா பொய்யான்னு முடிவு செய்ய வேண்டியது யாரு? திமுக முடிவு செய்ய முடியுமா? திமுக தான் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாருக்கும் அத்தாரிட்டின்னு ஆயிடுச்சா? கிடையாது. ஜனநாயகம்னா என்ன? எல்லா கருத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். பாண்டிச்சேரி மாநிலத்தில் 712 அரசாங்க பள்ளிகள் இருக்கு. தமிழ்நாடு சிலபஸ் தானே காலம் காலமா பின்பற்றிட்டு இருந்தாங்க. இந்த வருஷத்துல இருந்து எல்லா பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ சிலபஸ் பின்பற்றுறாங்க. அதற்கு அங்க இருக்கக்கூடிய பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன், அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி தான் சொல்லியிருக்காங்க. ஏன் பாஜக கூட்டணி அரசு இருக்கு? பாஜக கூட்டணியா இருந்தாலும் எல்லாருமே ஆளும் கட்சியா இருக்கக்கூடியது என்ஆர் காங்கிரஸ் கட்சி தான். அங்க இருக்கக்கூடிய கன்சல்டேஷனுக்கு அப்புறம் தான் இது கன்வெர்ட் ஆயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மெயினா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் யூஸ் ஆகும். ஏற்கனவே நவோதயா பள்ளிகள், கேவி பள்ளிகள் இங்க இருக்கிறது, சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருக்கிறதுனால மாநில அரசு பள்ளிகளோட நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுனால நாங்க சிபிஎஸ்இயா மாற்றோம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க திமுகவிடம் கேள்வி கேட்பது அந்த ஹிப்போக்ரசின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். இல்ல ஒரே நிமிஷம், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மாநில பாடத்திட்டம் தான் சிறந்தது அப்படின்றாங்க. இல்லை, நம்ம அதுக்கு இவங்க கேட்டாங்க, யாரோ கேட்டாங்க, நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க முடியுமான்னு. ஒவ்வொரு ஆண்டும் ஐஐடிக்கு தமிழக வழி பள்ளிகளில் படித்த மாணவர்கள் எத்தனை பேர் போகிறாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க முடியுமா? இதே ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ எவ்வளோ அரசாங்க பள்ளிகளில் படித்தவர்கள் ஐஐடிக்கு போகிறாங்க? மிக மிக சொற்பமாக இருக்கின்றது. அதனால் ஐஐடி மட்டும்தான் கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு நான் சொல்லலை. மாநில கல்வி திட்டமும் சிபிஎஸ்இ கல்வி திட்டமும் நீங்கள் பயஸ் இல்லாமல் உங்கள் ஊடகத்திலே கல்வியாளர்கள் கிட்ட கேட்டிங்கன்னா என்ன வித்தியாசம் சொல்லுவாங்கன்னா, மாநில கல்வி திட்டத்தில் மனப்பாடம்
செய்வது அதிகமாக இருக்கின்றது. சிபிஎஸ்இ கல்வி பாடத்திட்டத்தில் அனலிட்டிக்கல் லேர்னிங் அதிகமாக இருக்கின்றது. நான் மாநில கல்வி கடைசியா 2017 ஈக்குவல் ஆக்கிட்டாங்கல்ல சார்? ஈக்குவல் ஆக்கிட்டாங்க. இப்பவும் நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். 12th ஸ்டாண்டர்ட்ல தமிழ்நாடு சிலபஸ்ல ஒரு காமர்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 10 மார்க், 20 மார்க், 5 மார்க், 3 மார்க், 2 மார்க், 1 மார்க் क्वेश्चन இருக்கு. சிபிஎஸ்இல எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் தான். நீங்க வந்து அங்க போய் பசங்க கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாடு சிலபஸ்ல அதிகமா மனப்பாடம் செய்வாங்க, சிபிஎஸ்இல அதிகமா புரிஞ்சிட்டு படிப்பாங்க. இதை எல்லாருமே ஒத்துட்டு இருக்காங்க, கல்வியாளர்கள் இருந்து எல்லாருமே. அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு மெட்ரிக் சிலபஸ்ல இருந்து ஆயிரக்கணக்கான பள்ளிகள் சிபிஎஸ்இக்கு மாற்றப்பட்டு வருகிறது. எதனால மாற்றப்படுகிறது? ஒரு ஸ்கூல் கூட அப்படின்னா மாறி இருக்க கூடாது இல்லையா? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1000 பள்ளிகள் சிபிஎஸ்இல இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து 15000 பள்ளிகள் ஆயிடுச்சு. அந்த 14000 பள்ளிகள்ல சொற்பமான பள்ளிகள் தான் புது பள்ளிகள். மெட்ரிக் பள்ளிகள் சிபிஎஸ்இயாக மாறுகிறது. அதை தடுப்பதற்கு நீங்க ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? கடைசி கேள்வி, மும்மொழி கொள்கையை நீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொல்லிங்க, ஒத்துக்கிறேன். நான் வந்து மாநில பாடத்திட்டத்தில் படிச்சிருந்தாலும் தனியார் பள்ளியில் படிச்சதுனால மும்மொழி கொள்கை 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்தது. நான் வந்து ஹிந்தி படித்தேன், எழுத பேச கற்றுக்கிட்டேன், படிக்க கற்றுக்கிட்டேன். அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்போ நீங்கள் ஹிந்தியை எதிர்க்கிறீர்கள் என்றால் தனியார் பள்ளிகளையும் உங்கள் திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகளையும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடாது இல்லையா? அங்கே மட்டும் ஏன் சொல்லி தரீங்க? அரசாங்க மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஏன் மறுக்கப்படுகிறது? அதுதான் எங்களுடைய கேள்வி. புதுச்சேரி மாநிலத்தை பற்றி சொன்னார். புதுச்சேரி மாநிலத்தில் எத்தனை கிராமப்புறங்கள் இருக்கிறது? எத்தனை கிராமங்களை உள்ளடக்கியது புதுச்சேரி மாநிலம்? ஒவ்வொரு மாநிலத்துக்கென்று அந்த மக்களுடைய அறிவாற்றலுக்கு, அறிவுத்திறனுக்கு ஏற்றாற்போல் எப்படி ஒரு அடிப்படை வளர்ச்சியிலிருந்து அவர்களை தரமாக உயர்த்தி கொண்டு வருவது என்பதுதான் கல்வியினுடைய நோக்கம். நான் ஒரு கேள்வியை கேட்ட முதல்ல, தமிழகம் சிறந்திருக்கு கல்வியில், கட்டமைப்பில், திறனில், எல்லாத்தையும் சிறந்திருக்குன்னு சிஏஜி ரிப்போர்ட் 15வது பக்கத்தை படிக்க சொல்லுங்க. தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். அதே நேரத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல மற்ற மாநிலங்களோட பெரிய அனாலிசிஸ் இருக்குங்க. இவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைகளுக்கோ தமிழகத்தில் மாணவர்கள் செல்வதில்லை, குறை என்ட்ரி ஆகுறதில்லை. அதை மாற்றுவதற்கு இப்பொழுது வந்து நிறைய பயிற்சி நிறுவனங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் படிச்சு முடிச்ச உடனே தனியார் துறைக்கு வேலைக்கு போயிடுறான். எவனும் அரசாங்க வேலை எதிர்பார்ப்பதில்லைங்க தமிழ்நாட்டில், குறைந்த அளவு டிஎன்பிசி எழுதுறவங்களை தவிர. ஐஐடி ஐபிஎம் போகிறதுக்கு பதிலாக விஐடி பல்கலைக்கழகத்தில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் முடிச்சு போனான்னா 10 லட்சம் சம்பளம் வாங்குறான் வெளிநாட்டில். இன்னைக்கு இந்தியாவிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, பஞ்சாப் இந்த 3 மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தான் இன்றைக்கு வெளிநாடுகளில் அதிகமாக வசிப்பவர்கள். உலகத்துடைய 163 நாடுகளில் தமிழர்கள் வசிக்கிறாங்கன்னா இங்கே இருந்து கல்வி அறிவு பற்றி வேலை வாய்ப்பை தேடி போனவர்கள். நாங்கள் எங்கே வேலை வாய்ப்பு பெற வேண்டும், எந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் இவங்க பெரும்பாலும் அதிகமாக விருப்பப்படுறதில்லை. அதை மாற்றுவதற்கு இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சிருங்க. ரெண்டாவது, அவர் என்ன சொன்னார், முக்கியமான ஒரு செய்தி, கல்வியில் மாற்றம் வேணும், மாநில திட்டம், ஹிந்தி படித்தேன், நான் இப்போ கற்றுக்கிட்டேன், எனக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாரு. நான் என்ன நினைக்கிறேன், உலகத்திலேயே கல்வியில் சிறந்த நாடு எது? நார்வே, டென்மார்க். அந்த நாடுகளுடைய கல்வித்தரம் எப்படி? எத்தனை வயசுல குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க? அந்த உலக ஆய்வு சொல்லுகிறது, பிறந்த குழந்தை 2.5-3 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் அறிவாற்றல் மிகுந்த குழந்தைகள் இந்திய குழந்தைகள். அது 5 வயது 7 வயதிற்கு பிறகு போகிற பொழுது அந்த குழந்தைகளுடைய ஆற்றல் குறைகிறது. எதனால? மாநில பாடத்திட்டத்தை கற்றல் இல்லை. 2017-18 செங்கோட்டையன் அவர்கள், உதயச்சந்திரன் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் உச்ச நீதிமன்றத்திற்கு போனது. கோர்ட்டுக்கு போனாங்க, கேள்வி கேட்டாங்க. நாங்கள் தேசிய பாடத்திட்டத்தை விட இந்த மாநில பாடத்திட்டம் சிறந்ததாக இல்லைன்னு ஆய்வு பண்ணி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. எந்த விதத்திலும் சமச்சீர் கல்வி திட்டம் குறையில்லை, நல்ல பாடத்திட்டம் சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி கொண்டு வந்தது. ஒரே ஒரு கேள்வி, தனியார் பள்ளிகள் இப்ப மாநில பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஏன் சிபிஎஸ்சிக்கு மாறுறாங்கன்னு ஒரு கேள்வி. அதாவது நீங்க என்ன புரியலன்னு கேட்டீங்கன்னா, 10 பேர் எங்க வீட்டில் இருக்காங்க, 8 பேர் என்னால் படிக்க வைக்கணும், 2 பிள்ளை என்னால் படிக்க வைக்கணும்னா எங்கே வேணா படிக்க வைப்பேன். அந்த மாற்றமே இல்லை. அரசாங்க பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் எல்லாம் டாடா, அனில் அம்பானி, அமைச்சர்கள் குழந்தைகள், குழந்தைகள்லாம் அப்படி படித்தாங்களா? நான் திண்டுக்கல் எம்எஸ்பி சோலைநாடாரில் படித்தேன், காரைக்குடி மூவி அரசு மேல்நிலை பள்ளியில் படித்தேன், என் பிள்ளை மெட்ரிகுலேஷனில் படித்தாங்க. என்னுடைய பொருளாதாரம் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. எனக்கு அந்த பொருளாதாரம் என் குழந்தைகள் மாநில திட்டத்தில் பண்ணியிருப்பாங்க. கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி அறிவை கொடுப்பவரே முடிச்சிடுறேன். கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி அறிவை அதிகம் கொடுப்பது எது? மாநில பாடத்திட்டம். கற்றல் குறைபாடு என்றார். இன்றைக்கு இருக்கிற இந்த பாடத்திட்டம் 2006 கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த பாடத்திட்டம் என்பது கற்றலை ஊக்குவிப்பது,
அந்த இடத்தில் எங்கேயெல்லாம் குறை இருக்கிறதோ இந்தியாவிலேயே சூர்யா அவர்களுக்கு சொல்லுகிறேன், 18 மாதங்கள் கற்றல் குறைபாடு வந்ததற்கு பிறகு ஒரு திட்டம் கொண்டு வந்து இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு கற்றல் குறைபாட்டை நீக்கியதை உலக அறிஞர்கள் ஆய்வு செய்து இந்திய அரசாங்கம் இந்தியா முழுமைக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னது தமிழகத்திலிருந்து வந்து அதை குறையை நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நான் ஹிந்தி படிச்சா தான் நான் உயர்ந்துருவேன் இல்ல. எந்த ஹிந்தி படிச்ச மாநிலங்கள் கல்வியில் தமிழகத்தை போல் சிறந்திருக்கிறது? அறிவாற்றலில் அறிவுத்திறனில் எந்த விதத்தில் நாங்கள் தமிழகத்தில் குறைஞ்சி இருக்கோம்னு சொல்லுங்க. கேட்டுருவோம் திரு பிரியன். நீதிமன்றமே தலையிட்டு ஆளுநரும் அரசும் அமர்ந்து பேசுங்க முதலமைச்சரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போது அதன் பிறகான சமாதான நடவடிக்கைகளை பார்த்தோம். இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோ ஆளுநருடைய பேச்சு அரசியலாக ஏன் வெளிப்படக்கூடாது? அது ஒரு அரசியல் இண்டிகேஷன். இது வந்து சமீபமாக நம்ம பேசின மாதிரி திமுக பாஜக உறவு அப்படின்லாம் பேசியிருந்தோம். அது வந்து டைவர்ட் பண்ணுறாரு. இல்லை, அதாவது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் வந்ததும் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு தேநீர் பார்ட்டியில் கலந்துனதும் திமுக பாஜக எதுவும் நெருங்கி வருதோன்ற மாதிரியான ஒரு பேச்சை எடப்பாடி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தது. ஆனால் வந்து உண்மையிலே அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு அரசியல் செட்ட அடிப்படையில் பதவியில் இருக்காது, ஒரு மரியாதைக்காக நாங்கள் போனோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் அந்த தேநீர் விருந்தை புறக்கணித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த கவர்னருடைய போக்கு என்றைக்கும் மாறப்போகிறதில்ல. இவர் தொடர்ந்து இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். இதை மாதிரி நான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியே வந்து எந்த மசோதாக்கள் அவர் வந்து ஒன்றுமே பண்ணல. பல மசோதாக்களை வந்து ஜனாதிபதிக்கு தூக்கி விட்டார். ஜனாதிபதியை கேள்வி கேட்க முடியாது. அவங்க வாங்கி எந்த குப்பை தொட்டியில் போட்டாங்கன்னு தெரியாது, என்ன ஆச்சுன்னே தெரியாது. கூட்டுறவு சங்க மசோதா, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வைஸ் சான்சலர் நியமிக்கிற அதிகாரங்கள் 6 மசோதா இது மொத்தம். இதெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியாது. இதை எதுவுமே பண்ணலை. அப்போது கூட்டணி கட்சிகள் வந்து தேநீர் விருந்தை புறக்கணிக்கும் போது எதுக்காக அவங்க புறக்கணிக்கிறாங்க? நம்ம வந்து முக்கியமான பார்ட்டியாச்சே, கூட்டணிக்கு தலைமை வைக்கிற பார்ட்டியாச்சே, நம்ம போனால் நல்லா இருக்குமான்னு ஸ்டாலின் யோசிக்கணும் வேண்டாமா? அவரே போறாரு. இவங்க கவர்மெண்ட் அரசு சார்பா போனோம் சார். இந்த கவர்மெண்ட் மாற போறதில்லை, இந்த கவர்னர் மாற போறதில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்க போறதில்லை, நல்லா தெரியும். எதுக்காக நீங்க உறவுக்கு கை கொடுக்குறீங்க? இது ஒரு வருஷம் நீங்க போன வருஷம் போல என்ன குடிமூழ்கி போச்சு? ஏன் இந்த வருஷம் போனீங்க? அவர் எதுவும் மாற போறதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை? இப்போ கவர்னர் என்ன குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? ஏன் போனீங்க? கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கிறாங்க. நீங்க அந்த முடிவு எடுத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல. உங்களுக்காக தானே சார் புறக்கணிக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலன்னு தானே புறக்கணிக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட்டை வந்து கவர்னர் இப்படி பேசுறாங்க தானே புறக்கணிக்கிறாங்க. நீங்க ஏன் போனீங்க? திமுக ஏன் போச்சு? திமுக போயிருக்கூடாது. ஆக்சுவலா இவங்க போக்கில் மாற்றமே இருக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு திமுக ஏன் போச்சு? தவறான ஒரு அணுகுமுறை. இல்ல, திமுக போனதால கவர்னர் ஓகே இவங்க ஏதோ எதிர்பார்த்து போனாங்க. சரி, நம்ம ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்துட்டோம், நம்ம கவர்னர் கலைஞருக்கு நாணயம் போட்டாங்க, நம்ம வந்து இப்போ ஒரு உறவுக்கு கை கொடுக்கலாம், நமக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் வந்துடும் பார்த்தாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, நீ பிஎம்சி ஏத்துனா தான் உனக்கு சமக்கரா நிதியை கொடுப்பேனான்னு அப்படின்னு தெளிவா இருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், நிமித்த முடியாது. சில விஷயங்களும் சரி பண்ண முடியாது. அது தெரிஞ்சுன்னா இதுக்கு டீ பார்ட்டிக்கு போகணும். திருக்குமார், கவர்னர் மாறப்போவதில்லை அப்படின்னு என்றும் தெரிகிறது அப்படின்றாங்க சார். கவர்னர் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடுவில் கவர்னர் ஒரு மாநிலத்தோட ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருந்துட்டு இருக்காரு. இது ஆரம்ப காலத்திலேருந்து, அண்ணா காலத்திலேருந்து, இப்போ பெருவினை கோரிக்கை காலத்திலேயே நேருவால் தட்டி வைக்கப்பட்டு திரும்ப சுமூத்தா அரசாங்கங்கள் நடந்து கொண்டிருந்தன. கலைஞரை விட ஒரு ராஜதந்திரி இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இருக்க முடியுமா? கலைஞரே அவர் ஏற்றுக்கொண்டு கவர்னரை அனுசரித்து தான் நடந்திருக்கிறார். எம்ஜிஆர் மத்திய அரசையும் கவர்னரையும் அனுசரித்து தான் மக்களுக்கு காரியத்தை சாதிக்க முடியும் என்று எம்ஜிஆர் நினைத்திருக்கலாம். இவங்கெல்லாம் பெரிய சாணக்கியர்கள், அரசியலில் ரொம்ப பழுத்தவங்க, மக்களுடைய அபிமானத்தை பெற்றவர்கள். இவங்கெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்முடைய பிரியன் சார் சொன்னது போல ஏன் அப்படி இருக்கணும், இப்படி போயிருக்கணும், அப்படியெல்லாம் ப்ராக்டிக்கலி இஸ் நாட் பாசிபிள். அது விரோத போக்கை தான் வளர்க்கும். அதனால தான் இந்த காயின் வெளியீட்டு விழாங்கிறது அந்த விரோத போக்குக்கு ஆளுநர் தீ மூட்டுகிறாரா? இல்ல சார். அதாவது காயின் வெளியிடுற வந்து ஒரு 5 கோடி ரூபா நீங்கள் ஒரு வேல்யூபிள் பர்சனுக்கு அதை கொடுத்து அந்த நாணயம் அதை வெளியிடுறது ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. அதைப்படி பண்ணினாங்கன்னா அது வெளியிட்டு தான் ஆகணும். அதன்படி பண்ணினாங்க. அதில் மத்திய அமைச்சர் கலந்து கொண்டார். அதுக்கப்புறம் அதில் ஒரு நல்ல சுமூகமான நிலைமை வந்தது. இவரும் தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுத்தார், முதலமைச்சர் கலந்து கொண்டார், எதிர்க்கட்சி தலைவர் இல்லை என்றாலும் கூட மற்றவர்கள்லாம் கலந்து கொண்டார்கள். இதெல்லாம் சம்பிரதாயப்படி இது ஒரு நல்ல சரி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நம்ம வந்து விரோத போக்கு வேண்டாம் என்பதற்காக கலந்து கொண்ட விஷயம்தான்.
ஆனால் கருத்தை சொல்வதற்கு அவர் மத்திய அரசு ஒரு முடிவை எடுத்து ஒரு 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 பிரபலமான குழுவை அமைத்து ஒரு 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 தேசிய கல்விக் கொள்கையை எடுத்து அதற்கு எதிராக தமிழ்நாடு செயல்பட்டு கொண்டு இருக்க ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள இன்னொரு வட்டம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதே அப்படிங்கிற ஆதங்கத்தில் அவர் பேசியிருக்கலாம். அவருக்கு பேசுறதுக்கு முழு உரிமை இருக்கிறது. கவர்னர் இப்படி பேசணும் அப்படி பேசணும்லாம் யாரும் சொல்ல முடியாது. சரி, ஓகே. அது ஒரே வரி எல்லாத்தையும் திரு கோவை சார் ஒரே வரி மட்டும் ப்ளீஸ், ஒரே வரி. அதாவது நம்ம எல்லாம் பேசணும். அந்த உங்களுக்கு சமக்ரா சிக்ஷா திட்டத்தில் போது 2023-24 3300 கோடியில் 3 பிரிவு கொடுத்துட்டாங்க. ஒரு தொகையை அவங்க 2249 கோடி கொடுக்காம நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய 3586 கோடி 60% 573 முதல் தவணை கொடுக்கணும். இந்த 2 சேர்ந்து கொடுக்காம அமைச்சர் என்ன சொல்றாரு, கல்வி அமைச்சர்னா இந்த திட்டத்தை ஏத்துட்டாதான் கொடுப்பாங்கிறாரு. ஆனால் வழங்க வேண்டிய நிதியை முறையா கொடுக்கணும். பிரதமரும் கொடுக்கறதுக்கான உத்தரவு போடணும். இது மாநில அரசு மத்திய அரசு என்ன செய்யுதோ கல்வி திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். அதுல இவங்க கொண்டு வர்ற திட்டத்துல சில விஷயங்களை நாம ஏன் செயல்படுமானால் அந்த மாநிலத்தை பத்தி நோட்டீஸ் பண்ணுவாங்க. அந்த திட்டத்தை ஏன் சொல்றோம். ஓகே, தனியார் வேலை நோக்கி போறாங்கன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக், கடந்த ஜூன் மாதம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு நடைபெற்றது. வெறும் 90 பணியிடங்கள் தான். ஆனால் தமிழகத்தில் அந்த தேர்வை எழுதிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை 1,60,000. அதனால வேலை வாய்ப்பு சூப்பராக இருக்கு, எல்லாரும் கிடைச்சிடுறாங்கன்னு நம்ம ஏமாத்திக்காம இன்னும் இதை எப்படி பெட்டர் பண்றான்றது எல்லாரும் சேர்ந்து யோசிக்கணும்ன்றது கருத்து. அதாவது இந்த கவர்னரை பொறுத்த மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் பேசக்கூடியவர் தான், பேசவும் செய்வார் அவர். அதனால் இதுக்கு ஒரே முடிவு கவர்னரை மாத்திரதான். அது ஸ்டாலின் ட்ரை பண்ணி பார்த்தா சிஎம்ஏ சொல்லிக்காரு, இந்த கவர்னர் இருந்தால் தான் எங்களுக்கு தேர்தலில் இவர் கூடுதலாக வாக்கள் ஒரு சர்க்காஸ்டிக்காக சொன்ன விஷயம். உண்மையிலே அடிப்படையான விஷயம் அவர் மாற்றி ஆளுநர் தான் பாயிண்ட். அது முடியலன்ற போது, அதாவது சில விஷயங்களை முடியலன்ற போது சகிச்சு கற்றுக்க வேண்டியிருக்கு. ஓகே, இறுதி கருத்து. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இருமொழி கொள்கை என்பது என் தாய்மொழி வழி கல்வியிலும் உலக அரங்கில் உன்னதமான வேலைவாய்ப்பை பெறுகிற, உலகமெங்கும் சென்று வேலைவாய்ப்பை பெறுகிற தமிழகத்திற்கு ஆங்கிலம் என்கிற அந்த இருமொழி கொள்கை தான் தமிழகத்தை இன்னைக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக கொண்டு வந்திருக்கிறது. அதை வீழ்த்துவதற்கான முயற்சி தான் இந்த மும்மொழி கொள்கை ஆளுநருடைய பேச்சு. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் ஆளுநருடைய பேச்சுக்கு எதிர்வினைகள் என்ன அப்படின்றது. விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்